நம்ம இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதுக்கு முன்னாடி VLOOKUP ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி தான் இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். பட் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்சுக்கும் VLOOKUP யூஸ் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நான் வந்து இந்த வீடியோவில் எண்டில் வந்து நான் சொல்கிறேன். பட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்காக மந்த் அண்ட் சேல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இப்போ இதில் மார்ச் மந்தோடைய சேல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரேஞ்ச் கேட்கும். அந்த ரேஞ்சில் சேல்ஸோடைய ரேஞ்ச் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C3 இருந்து C8 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து மார்ச் மந்தோடைய சேல்ஸ் வேணும். ஸோ இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மந்த் வந்து 3rd ரோவில் இருக்குது. ஸோ 3 அப்படின்றத கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்ச் மந்தோடைய சேல்ஸ் வேல்யூ என்னவோ அது உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? தென் மேட்ச் ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்றது நம்ம மேனுவலாக கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த மார்ச் மந்தோடைய பொசிஷன் கொண்டு வர்றது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ பாருங்கள், நான் மந்தில் வந்து மார்ச் அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு மேட்ச் அப்படின்னு டைப் பண்ணதுமே ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து லுக்கப் வேல்யூ அப்படின்றது கேட்கும். ஸோ லுக்கப் வேல்யூன்றது வந்து மார்ச். ஸோ அந்த மார்ச்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது H4 லுக்கப் அரை. ஸோ மார்ச்ன்றது மந்தில் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் அந்த மந்தில் இருக்கிற அந்த ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மார்ச் மந்தோடைய பொசிஷன் என்னவோ அதை உங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? ஓகே, தென் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு இப்போ நான் மந்தில் மார்ச் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ மார்ச் மந்தோடைய சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணதுமே சேல்ஸ் ரேஞ்ச் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ பொசிஷன் கொடுக்கணும். அந்த பொசிஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக மேட்ச் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் லுக்கப் வேல்யூ அந்த மார்ச் அதாவது E8 செலக்ட் பண்ணிவிட்டு லுக்கப் வரை மந்தோடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மார்ச் மந்தோடைய சேல்ஸ் வேல்யூ என்னவோ அது உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து தனித்தனியாக ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணி பார்த்தோம். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் கம்பைன் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஒரு பர்டிகுலர் மந்தோடைய சேல்ஸ் வேல்யூ என்ன அப்படின்றத இண்டெக்ஸ் மேட்ச் வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இதே வந்து VLOOKUP வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஈக்குவல் டு லுக்கப் வேல்யூ மார்ச் மந்த் அதாவது E8 செலக்ட் பண்ணிக்கிறேன். டேபிள் அரை. ஸோ இப்போ அந்த ஃபுல் டேபிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு காலம் இண்டெக்ஸ் அதாவது சீன்ற காலம். ஸோ அந்த செகண்ட் காலம் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ மார்ச் மந்தோடைய சேல்ஸ் வேல்யூ டேரெக்டாக உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா டேரெக்டாக ஒரே ஃபார்முலாவில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருது. ஸோ ப்ரீவியஸ் ஒனில் வந்து இண்டெக்ஸும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது, மேட்சும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இதுதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தானே? பட் இப்போ பாருங்கள், இந்த டேபிளில் நான் எக்ஸ்ட்ரா ஒரு காலம் நடுவில் வந்து ஆட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த VLOOKUP உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 அப்படின்றது காமிச்சிருச்சு இல்லையா? ஸோ இதுதான் வந்து VLOOKUPக்கும் இண்டெக்ஸ் மேட்ச் அப்ளை பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டேபிளில் ஏதாவது நம்ம ஒரு சேஞ்சஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா VLOOKUP வந்து அவ்வளோவா எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இண்டெக்ஸ் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் இப்போ ப்ரீவியஸாக இருந்த மாதிரியே அன்டூ பண்ணி அந்த டேபிளை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ VLOOKUPக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போகிறோம். அதாவது VLOOKUPல இப்போ வந்து சேல்ஸ் வேல்யூ லுக்கப்பாக கொடுத்துட்டு மந்த் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ எப்போவுமே VLOOKUP பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து லுக்கப் வேல்யூ 35,000 அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ இப்போ ஈக்குவல் டு VLOOKUP கொடுத்துட்டு சேம் அஸ் லுக்கப் வேல்யூ அந்த 35,000 அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு டேபிள் அரை அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். காலம் இண்டெக்ஸ். ஸோ காலம் இண்டெக்ஸ் வந்து மந்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ மந்த்து காலம் ஃபஸ்ட் காலம்.
ஸோ தென் எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ அவுட்புட் வந்து உங்களுக்கு NA அப்படின்னு வந்திருக்கு இல்லையா. ஸோ அதாவது VLOOKUP பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற வேல்யூவை எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு லுக்கப் வேல்யூ லெஃப்ட்டில் இருக்கணும், அவுட்புட் வர்றது தான் வந்து உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து VLOOKUP யூஸ் பண்ணுறதுக்கான ட்ராபேக். ஓகேங்களா. இப்போ இதே இதை இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ அரே வந்து ஃபஸ்ட்டு மந்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா மேட்ச்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு லுக்கப் வேல்யூ வந்து 35,000 அதாவது E11 செலக்ட் பண்ணிவிட்டு, கமா லுக்கப் அரே இப்போது சேல்ஸ் ரேஞ்ச் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, கமா எக்ஸாக்ட் மேட்ச் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் அந்த 35,000க்கான மந்த் என்னவோ அந்த இதை கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ எந்த ஒரு எரரும் வராது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து VLOOKUP யூஸ் பண்ணுறதுக்கும் இண்டெக்ஸ் மேட்ச் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. ஓகே, இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.